மூன்றாவது புஸ்தகத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை ஒரு வாரமும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 2 வாரங்களும் பார்த்திருக்கிறோம். முன்னால நம்ம இந்த ஹார்மனி ஆஃப் காஸ்பல் பார்த்துருவோம். இந்த சினபெட்டிக் காஸ்பலினுடைய ஹார்மனி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் ஒரு ஜீசஸ் ஒரு சஃபரிங் சர்வெண்டாகவும், மத்தேயு யூதர்களுடைய ராஜாவாகவும், இன்னைக்கு நம்ம பார்க்க போற லூக் அவர் அனைவருக்குமான ரட்சகராகவும் காட்டுறாங்க. ஸோ லிட்டரலி தீம்ஸ் மார்க் அதிகமான மிராக்கிள்ஸையும், கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த மத்தேயு 5 டீச்சிங்ஸையும், லூக்கா பேரபிள்ஸ் ஊமைகள், வேற எங்கேயும் சொல்லாத 18 ஊமைகளை இந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, ஆடியன்ஸ் மார்க்கினுடைய ஆடியன்ஸ் ரோமர்கள். அதனாலதான் மார்க் அத்தாரிட்டி பத்தி அதிகமா பேசுவார். பிசாசுகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தது, காற்றும் கடலும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தது, இவர் அதிகாரம் உடையவராய் பேசுகிறாரே அப்படின்ட்டு அதிகாரத்தை பற்றி அதிகமாக, அத்தாரிட்டி பவர், எப்படி ஒரு ராஜாவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருப்பார்களோ அது போல இவருடைய வார்த்தைக்கு பிசாசுகளும் கட்டுப்படுகிறது என்பதை மார்க் அதிகமாக எழுதியிருப்பாரு. ஏன்னா அவர் இவர் தேவகுமாரன் அல்லது சன் ஆஃப் காட் என்பதை ப்ரூவ் பண்ண விரும்பினாரு. மத்தேயுனுடைய நோக்கம் யூதர்களுக்கான அவர் மேசியா, அவர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நாம் எதிர்பார்த்து காத்திருந்த மேசியா அப்படிங்கிறத அவர் சொல்ல வந்தார். அதனாலதான் கடந்த 2 வாரமாக அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதிகமா பேசணும். ஆனா லூக்கா யாருக்கு எழுதுறாருன்னா, தியோபிலுஸ் என்று சொல்லப்படுகிற, தியோபெலோ என்று சொல்லப்படுகிற ஒரு நபருக்கு எழுதுகிறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக அவர் எழுதுகிறார் அப்படின்றதுதான் விஷயம். சோ யுனிக் மெட்டீரியல், இதுல இல்லாதது இதுல இருக்குது, இது இல்லாதது இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 42% அதுல இருக்கு. நிறைய பேர் மத்தேயுல இருந்து தான் மார்க் எழுதினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான இதை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மார்க்கு தான் முதலாக எழுதப்பட்டது. அந்த மார்க்ல இருந்து நிறைய விஷயங்களை மத்தேயு எடுத்திருக்கிறார். ஆனா யாரும் சொல்லாத விஷயங்கள் என்று சொல்லி 59% லூக்கா புதிய காரியங்களை சொல்லுகிறார். அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யார் இந்த லூக்கா? நான் வழக்கமா சொல்றது போல, வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயுவோ மார்க்கோ லூக்காவோ யாருமே இந்த தலைப்பு போட்டு எழுதல. காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ, காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க் அப்படின்றத அவங்க எழுதல. அது பிறகு நாம கொடுத்தது. அந்த கடிதத்துல அல்லது அந்த புஸ்தகத்துல நான் தான் இதை எழுதுறேன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ரெவலேஷன்ல ஜான் சொல்றது போல இந்த 3 புஸ்தகங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இன்னும் சொல்ல போனா யோவான், 4லுமே ஆத்தர்ஸ் எக்ஸ்பிளிசிட்டா நாங்க தான் எழுதுறோம் அப்படின்றத சொல்லல. ஆனா லூக்கா தான் இதை எழுதியிருக்கிறார், லூக்கா புஸ்தகத்தை லூக்கா தான் எழுதியிருக்கிறார் என்பதை நாம சில விஷயங்களை வைத்து புரிந்து கொள்கிறோம். அவர் பவுலோடு கூட பிரயாணம் பண்ணது, அப்போஸ்தலர் நடபடிகளையும் இதையும் அவரே எழுதியிருக்கிறது. அவரே எழுதியிருக்கிறதுனால 2யும் அவர் எழுதியிருக்கிறாரு. அது எப்படி தெரியுதுன்னா, லூக்கா அப்போஸ்தலர் எழுதும்போது பவுலோடு கூட அவர் பிரயாணம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் எழுதுறார். நானும் பவுலும் நாங்கள் எல்லோரும் அப்படின்லாம் எழுதுறதுனால கண்டிப்பா இது லூக்கா தான் எழுதியிருக்கிறார்ன்ற முடிவுக்கு நாம வருகிறோம். சோ இந்த லூக்கா தான் வேத புஸ்தகத்திலேயே, இந்த முழு வேதாகமத்திலையும் யூதர் அல்லாத ஒரு ஆத்தர் இருப்பாருன்னு சொன்னா அவரு லூக்கா மட்டும்தான். மற்ற எல்லாரும் யூதர்கள். ஜென்டைலா எழுதினவரு புறஜாதியாக, கிரேக்கனாக பிறந்த ஒருவர் எழுதியிருப்பாருன்னு சொன்னா அவர் லூக் மட்டும்தான். அவர் தான் லூக்காவையும் அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டினுடைய 26% லூக்கா எழுதினது. நீங்க பவுல் எழுதினது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு பக்கம் வச்சு லூக்கா எழுதினது வச்சுங்க, லூக்கா எழுதினது தான் அதிகமா இருக்கும் வேர்ட்ஸ் படி. அந்த லூக்கா ஒரு அந்தியோகியா பட்டணத்துல சிட்டிசன், பவுலோடு கூட டிராவல் பண்றவரு, ஒரு ட்ரெயின்டு பிசிஷியன், நல்ல ஒரு மருத்துவர்.
அவர் பல சமயங்கள்ல அநேகமா பவுலுக்கு உதவியாக இருந்திருப்பாரு. இந்த லூக்கா வந்து ஒரு தனி நபருக்கு எழுதுகிறது போல எழுதுகிறார். மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு, ரோம சமுதாயத்துக்கு எழுதின மாதிரி இருக்கு, யூத சமுதாயத்துக்கு எழுதின மாதிரி இருக்கு. ஆனா லூக்கா வந்து மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். பல ரீசன் சொல்றாங்க. இந்த தெயோப்பிலோ அப்படின்றவர் வந்து ஒரு கவர்னர் அப்படி சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஒரு புஸ்தகத்தை எழுதும் போது அதை ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த சமர்ப்பணம் பண்ணது இந்த தெயோப்பிலுவுக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த தெயோப்பிலு என்று சொல்லுகிறவர் ஒரு வக்கீல், ஒரு பிரபலியமான அல்லது இன்ஃபுளுயன்ஸான ஒரு அட்வொகேட்டா இருந்திருக்கிறாரு. ரோம் வந்து பவுல் வந்து ரோம்ல ட்ரையல்ல இருக்கும்போது, ரோமு கொண்டு போகப்பட்டார் இல்லையா, ரோமு கொண்டு போய் அவர் வந்து ட்ரையல்ல இருக்கும்போது அவருக்கு சாதகமாக வழக்காடுவதற்கு இவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. பவுல் வந்து தவறு செய்யல அப்படின்னு சொல்லி இது ஒரு வக்கீல் முறையில எழுதப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஒரு வாதாடுகிற முறையில பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணி, கோர்ட்ல யூஸ் பண்ற நிறைய வார்த்தைகளை வந்து லார்ஜ் வொக்கபுலரி, விவிட் ஸ்டைலு, ஹிஸ்டரிய வந்து ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்து பவுலுக்காக வாதாடுகிற ஒருவருக்கு லூக்காவால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து சொல்றாங்க. ஆனா அவர் எழுதும்போது, அப்படிதான் நானும் நம்புறேன், அவர் எழுதும்போது 2வது வசனத்துல, ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதனால அதை பத்தி எழுதினவங்களெல்லாம் தவறுன்னு சொல்லல அவரு. ஆனா நிறைய பேர் இது மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இது வந்து ஒரு ஹை கிளாஸ் கிரீக்ல எழுதப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. மார்க் எழுதின கிரீக்லாம் வந்து அந்த அளவுக்கு ஹை கிளாஸ் கிடையாது. அதுல நிறைய இலக்கண பிழைகள்லாம் இருக்குது ஒரிஜினலான இதுலயே. ஆனா லூக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு கிளாசிக்கல் கிரீக்ல அவர் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு முன்னோட்டமாக லூக்காவை பத்தி நாம ஒரு ஸ்டடி பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல நமக்கு தெரியணும். லூக் ஒரு புறஜாதி என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் எழுதியிருக்கிற மெத்தட் வந்து அவரை வைத்தும் எழுதியிருக்கிறது போல இருக்குது. அதாவது அவரை வந்து இவர் எப்படி காமிக்கிறார்னு சொன்னா, சேவியர் ஃபார் என்டையர் வேர்ல்ட், முழு உலகத்தினுடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பதுதான் லூக்காவினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். The purpose of the book வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ யூதர்களுக்கு மட்டும் இல்ல, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மட்டும் வரல, அவர் முழு உலகத்தையும் ரட்சிக்க வந்தார், எல்லாரையும் அவர் வந்து டீல் பண்ணாரு அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். சோ அவரு ஜீனியாலஜில அவருக்கும் மத்தேயுக்கும் இருக்கிற முரண்பாடு பாருங்க. மத்தேயு வந்து முதல் எடுத்த உடனே ஜீனியாலஜி தான் எழுதுவார். முதல் எடுத்த உடனே ஜீனியாலஜி எழுதுவாரு, அப்புறம் அதை ஆப்ரஹாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா, யூதர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்றதுதான் மத்தேயுனுடைய நோக்கம். அதனாலதான் ஆப்ரஹாம்ல இருந்து அவர் எழுதுறார். ஆனா லூக்கா வந்து ஜீனியாலஜிய பேப்டிசமுக்கு அப்புறமா வைப்பார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு ஜீனியாலஜி எழுதுவார் 3வது அதிகாரத்துல. அதுல ஆதாம் வரையும் கொண்டு போவார். சில பேர் வந்து இது மரியாளுடைய ஜீனியாலஜி, அது வந்து யோவானுடைய யோசேப்புடைய ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, ரெண்டுமே யோசேப்பினுடைய ஜீனியாலஜி தான். ஆனா கொண்டு போகப்படுகிறது வந்து ஆதாம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா லூக்கினுடைய நோக்கம் அவர் முழு உலக ரட்சகர் என்பதை காட்டுவதற்காக. இவங்க ஆபிரகாமோடு நிறுத்தாம அவர் வந்து அங்க வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த ஆதாமை தொட்டு எழுதுறத நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரத்துல யோசேப்புல இருந்து இப்படி பேக் சைடா வந்து ஆதாம் தேவனால் உண்டானவன், 38வது வசனத்துல ஆதாம் தேவனால் உண்டானவன் என்பதை முடிக்கிறார். அதே மாதிரி விர்ஜின் பர்த், மரியாள், கன்னி மரியாளுடைய வயிற்றில அவர் பிறந்தது வந்து
மத்தேயுவை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இயேசு கன்னிமரியாள் வயிற்றுல பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. அதான் அவர் சொல்லுவார், தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அப்படின்னு சொல்லுவார். ஆனா லூக்கால நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏன் அவர் கன்னிமரியாளுடைய வயிற்றுல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதுக்கு பின்னால பேக்ரவுண்டு நான் 2 காரியங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை ஸ்டடி பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிரேக்கர்களுக்கு இந்த மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே இருந்தது. கடவுளும் மனிதர்களும் கலந்து பிறக்கிற பிள்ளைகள் பெரிய சாதனையாளர்களாக, யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவர்களாக, அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாக வாழ்ந்து மறைந்து தேவர்களோடு போய் கலந்து விடுவார்கள் அப்படிங்கிற கதைகள் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு. யூதர்களுக்கு வேற, அவங்க சன் ஆஃப் காட் அப்படின்னு பாக்குறது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய குமாரர்கள். லூக்கா இங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாருன்னா, இது இப்படி தேவனுடைய ஆவி உண்மையில் வரும்பொழுது, உன்னதமானுடைய பலன் உண்மையில் வரும்பொழுது ஒரு குழந்தை ஒன்று உண்டாகும். அந்த குழந்தை தேவனுடைய, அதனால் அது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்படி பிறக்கிறதுனால he was son of God அப்படின்றத அவர் சொல்றார். சோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. இப்ப நம்ம இன்னைக்கு தலைப்பு சமூக நீதி சுவிசேஷம் அப்படின்னு ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப ஹாட்டான டாபிக் ஓடிட்டு இருக்குது சமூக நீதின்ற காரணத்தினாலையும். சமூக நீதினா என்னன்னு சில சமயம் புரியாமலே சொல்லுவாங்க. சமூகத்துக்கு ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து ஒரு நபரை விடுவிப்பது. அது தீண்டாமையா இருக்கலாம், ஜாதி பிரச்சனையா இருக்கலாம், நிறைய நிறைய விதங்கள்ல பிரிவுகள் இருக்குது. உலகத்துல நிறைய விதத்துல பிரிவுகள் இருக்குது. சமீபத்துல என்ற ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த ஜாதி பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்டாங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க, அல்லது அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், வெறும் இந்த ஜாதிகள் மட்டும் இல்ல, ஆண் பெண் என்ற ஜாதியில கூட ஏற்றத்தாழ்வு தான் நம்ம பாக்குறோம். பெண்கள் குறைந்தவர்கள், ஆண்கள் பெரியவர்கள் என்ற எண்ணம் நிறைய பேர் மனசுல இருக்குது. அது காரணம் பைபிள்ல இருந்தே கூட சொல்லிடுவாங்க. துரதிருஷ்டவசமா நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியாது. அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு இதை பத்தி கவலையே கிடையாது. இதை பத்திலாம் நம்ம பேச வேண்டியது இல்ல. வந்தோமா, இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வந்தார், நான் இது வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் கண்ணீரோட அறிக்கை செஞ்சா இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வந்துருவாரு, பரலோகத்துக்கு ஒரு டிக்கெட் ரெடி ஆயிடும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இவ்வளவுதான் நம்மளுடைய விஷயமா இருக்கிறதுனால நாம இந்த பூமியை சீர்திருத்தவோ இந்த பூமிக்கு நேராக எந்த காரியத்தையும் குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால நாம இந்த ஏற்றத்தாழ்வுகளை பாக்குறதில்ல. இன்னும் கொடுமை என்னன்னா, நம்ம சர்ச்சுக்குள்ள வந்த பிறகும் இந்த ஜாதி பாக்குற பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில பேருக்கு அது ரத்தத்தோட கலந்து இருக்குது. எவ்வளவுதான் அடக்கினா கூட சில சமயங்கள்ல அது வெளிப்பட்டுருது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகும்போது வெளிப்பட்டுருது. இதெல்லாம் தங்களை உயர்வாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் நினைக்கிறவர்களுடைய பிரச்சனை. அதுக்கு பல விதங்கள்ல என்ன சொல்றது, சாக்கு போக்கு சொல்லி அதை சரி பண்ணவும் நம்ம மக்கள் விரும்புறாங்க. ஆனா இதனுடைய இந்த ஜாதி பிரச்சனையை பத்திலாம் நீங்க அரசியல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே ஒரு எண்ணம் இருக்குது, ஜாதி பிரச்சனை, என்ன ஜாதின்னு பேசுறீங்க, கவர்மெண்ட் சர்டிபிகேட்ல இருந்து அந்த ஜாதி அப்படின்ற காலத்தை எடுத்துட வேண்டியதானே, அந்த காலத்தை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிட போகுது அப்படி சொல்ற பெரிய விஞ்ஞானிகள்லாம் நம்ம மத்தியில இருக்காங்க. பெரிய அறிவாளிகளாக அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதி சர்டிபிகேட், ஜாதின்ற அந்த காலமா ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி பிரச்சனையே முடிஞ்சிடும் அப்படி சொல்றாங்க. என்னமோ அந்த சர்டிபிகேட்ல போட ஆரம்பிச்ச பிறகுதான் ஜாதி பிரச்சனை வந்த மாதிரி அதை எடுத்துட்டா அது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு எதுவும் புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலையிலிருந்து பேசுற ஒரு பேச்சு. இது ஏன் வந்தது, அது எவ்வளவு பெரிய, அது அதுல இருந்து எடுக்கிறதுனால நீக்கப்படுறது இல்லை.
சில பேருக்கு இந்த ஜாதி ஒழிஞ்சதுல வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இருக்குது. இந்த ஜாதி எல்லாம் வந்து அதாவது தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து இதை வந்து ஒழிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய அளவுல அது இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னுமே சில கிராமங்கள்ல 2 கப்ல இந்த ஜாதியினருக்கு ஒரு கப்ல, இந்த ஜாதியினர் ஒரு கப்ல குடுக்கிற வழக்கங்கள்லாம் இன்னுமே கூட இருக்குது. அந்த கொடுமைகள்லாம் இன்னுமே இருக்குது. வடநாட்டுல ரொம்ப தீவிரமா இருக்குது. ஆனா இங்க ஓரளவுக்கு ஒழிஞ்சிருக்குது இல்லையா? அந்த ஒழிஞ்சதையே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் பாக்குறாங்க. ஏன்னா வீட்டுல பெருமையா பேசுவாங்க. எங்க காலத்துல எல்லாம் இந்த ஆள்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாலே வர முடியாது. பின்வாசல் வழியா தான் வரணும். தெரியுமா? இப்ப அந்த அத அந்த அத அந்த சொகத்த வந்து இழந்துட்ட மாரி பேசுவாங்க. எங்க அப்பா அப்படி நடந்து போனாருன்னா, யாரும் தலையிலேயே டவலே கட்ட மாட்டாங்க. எடுத்து உடனே அக்குள்ள வச்சுப்பாங்க. அப்படின்னு பெருமை பேசுற அந்த பழக்கங்கள்லாம் இன்னுமே இருக்குது. அது என்னமோ ஒரு பெரிய பெரிய இவரு அச்சீவ் பண்ண மாதிரியும் இவரு என்னமோ பெரிய ஒரு என்னமோ ஒரு ஒரு மாதிரியான ஒரு சீழ் பிடிச்ச புத்தின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புண்ணு போயிட்டா கூட அந்த சீழ் இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சம் சீழ் இருக்கும்ல, அந்த மாதிரி சீழ் பிடிச்ச புத்தி அப்படின்னு சொல்லலாம். அதை விட அசிங்கமா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அது அதை யோசித்துக்கோங்க. அந்த மாதிரி இன்னைக்கும் வந்தோம், கம்யூனியன்லாம் எடுக்கிறோம். அதை கூட நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா சின்ன சின்ன கப்பல் ஆக்கிட்டதுல ஒரு சந்தோஷம் நமக்கு. ஏன்னா அடுத்தவன் வாய் வச்சதை நம்ம குடிக்க வேண்டியது இல்லைன்னு அது ஒரு ஆரோக்கியமான காரியமாக, வியாதி பரவக்கூடாது அந்த மாதிரி காரியங்களுக்காக வைத்தாலும் கூட, பவுல் சொல்லும் போது அந்த இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார், கிரேக்கர்களும் யூதர்களும் ஒன்றானாங்கன்றது இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். நமது மாம்சத்தினால அவர் அந்த பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார் அப்படிங்கிறது. சோ நமக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு முன்னால நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும்னா, அந்த டைம் டிராவல் பண்ணி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கு நமக்கு அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகல. ஒருவேளை சுதந்திரத்துக்கு முன்போ அல்லது சுதந்திரம் கிடைத்த அந்த சமயங்கள்லயோ நம்முடைய தேசங்கள்லயும் அல்லது நீங்க இப்போ வடநாட்டுக்கு போனீங்கன்னாலும் நம்முடைய தேசங்கள்லயும் இது வந்து உண்டு. இது ஒழிக்கப்பட முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒழிக்கப்பட முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஏன்னா ஒண்ணு ஒழிஞ்சுதுன்னா இன்னொன்னு உண்டாயிடும். ஏன்னு சொன்னா இப்போ இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கடவுள்னு சொல்றவரே வந்து சொன்னாரு, நான் தான் இதை உண்டாக்குனேன், மேலும் கீழுமாக நான் தான் உண்டாக்குனேன், அப்படி தலையில இருந்து உடம்புல இருந்து உண்டாக்குனேன் அப்படின்லாம் சொல்லப்படுறதா சொல்றாங்க. ஆனா இதை ஒழிச்சிட்டீங்கன்னா இன்னொரு அடுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வெளிநாடுகள்ல இந்த ஜாதி பிரச்சனை இல்ல, ஆனா நிற பிரச்சனை இருக்குது. கருப்பு வெள்ளை அப்படி இருக்குது. சரி, இங்கேயே நீங்க இந்த ஜாதி ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க, ஜாதி பார்க்க மாட்டோம்னு சொல்றவங்கள, அதே ஜாதியிலேயே ஒருத்தர் வந்து உயர் பதவிக்கோ பொருள் படைத்தவராகவும் மாறிட்டார்னு வச்சுக்கோங்க. அவர் மகளை அதே ஜாதியில உள்ள ஏழை கொடுப்பாரானா, இப்ப அவர் மகா வந்து ஏழை ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வருது, ஒரே ஜாதி தான், ஆனா இவங்க வந்து பணக்காரங்க, அவங்க ஏழைன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் சிக்கல் வருது. ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் சொல்லி சொன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க முடியாததுனால்தான். ஏன்னா இது வேற ஜாதி, அது வேற ஜாதி. என்னன்னா மனுஷனுக்கு தன்னை உயர்வாகவும் இன்னொன்றை கீழாகவும் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. யாரோ ஒருத்தரை ஸ்கேப் கோட்டிங் பண்ண வேண்டியிருக்குது, யாரோ ஒருத்தரை பழி சொல்ல வேண்டியிருக்கு, யாரோ ஒருத்தரை கீழாக நடத்த வேண்டியிருக்குது. மற்றவர்களை கீழாக நடத்துறதின் மூலமாக தான் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக ஏதாவது ஒண்ணு இன்வென்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்காம போறது நிமித்தமாக தாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக, தாங்கள் கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்புகிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மற்ற பிரிவெல்லாம் விட்டுருவோம், பைபிள் எடுத்துப்போம். லேவியர்கள், லேவி கோத்திரத்துல ஒருத்தன் பிறந்துட்டான்னு வச்சுங்க, அவன் எவ்வளவு பாக்கியமா நினைப்பான் மத்தவங்களை விட. ஏன்னா எங்க வரைக்கும் போக முடியும்னா மகாபரிசுத்தலத்து வரைக்கும் போக முடியும், பிரதான ஆசாரியன் ஆயிட்டா. ஆனா மத்த எல்லாருமே, லேவியர்கள் எல்லாருமே, ஆசாரியர்கள் எல்லாருமே எது வரைக்கும் போக முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா சாதாரணமானவங்க எங்க போக முடியாது? இங்க போக முடியாது.
இப்போ அவர்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கு இல்லையா? அந்த தரத்தை வைத்து அவர்கள் எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க அவங்கள பற்றி. அவங்க மற்றவர்களை தொட மாட்டாங்க. அவங்க வந்துட்டு போனா உடனே தண்ணி ஊத்தி கழுவுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நீங்க இங்க கேள்விப்படுற விஷயங்கள் இல்ல. யூத குலத்துல இதெல்லாம் பயங்கரமான விஷயங்களாக தாங்க இதுல பிறந்திருக்கிறோம். முதல்ல யூதர்களா பிறக்கிறதே பெரிய விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். மத்தவங்க எல்லாம் அவங்க பிரேயர் பண்றதை எப்படி பிரேயர் பண்றாங்கன்னா, கடவுளே உமக்கு நன்றி, நாங்க நாயாகவோ ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு புறஜாதியாகவோ பிறவாதபடி எங்களை காத்து கொண்டீரே உமக்கு நன்றி. அந்த அளவுக்கு தாங்கள் ஏதோ மெரிட்ல ஆண்டவரால மெரிட் கூட கிடையாது, என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றது, அதுல வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இவங்க செஞ்ச சாதனை என்ன? ஒரு உயர்குலம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல பிறக்கிறதுக்கு இவங்க செஞ்ச சாதனை என்ன? இவங்க எந்த சாதனையும் செய்யல. ஆனா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்றதுக்கு காரணம் என்னன்னா, தாங்க ஏதோ முன்காலத்துல ஏதோ நல்லபடியா வாழ்ந்திருக்கோம் போல் இருக்கு, அப்படி இப்படின்னு நிறைய விதங்களை யோசிக்கிறாங்க. அது நிமித்தமாக மற்றவர்களை குறைவாக எடை போடும் பொழுது லூக்கா எழுதுற விஷயங்கள் ஆச்சரியமா இருக்குது. அது அந்த காலத்துல நின்று பார்த்தா யோசிக்க முடியாத விஷயமா இருக்குது. இயேசு செஞ்ச விஷயங்கள் எல்லாம், எதையெல்லாம் யூதர்கள் தங்களை உயர்வானவர்களாக காண்பிப்பதற்கு யாரையெல்லாம் எந்தெந்த குரூப் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி வச்சிருந்தாங்களோ, எந்தெந்த குரூப் எல்லாம் நீங்க கீழானவர்கள், இது இந்த பிரச்சனையே என்னன்னு சொன்னா, நாம கீழானவர்கள் ஒருத்தர் சொல்றது மட்டும் இல்ல, அவனையே அவன் கீழானவர்கள் சொல்ல வைக்கிறோம் பாருங்க. ஒரு குஷ்டரோகி இருக்கிறான், அந்த குஷ்டரோகிய நான் தொட மாட்டேன், அது வேற விஷயம். நான் தொட மாட்டேன், குஷ்டரோகினா தூரமா இருக்கணும் அப்படின்னு வைக்கிறது ஒரு விஷயம். அந்த குஷ்டரோகியை என்ன சொல்லணும்னா, எஜமா வராதீங்க, நான் ஒரு குஷ்டரோகி, கத்திக்கிட்டே வரணும், நான் ஒரு குஷ்டரோகி, யாரும் பக்கத்துல வந்துடாதீங்க அப்படின்னு அவனை குறித்து சொல்லணும். இது வெறும் குஷ்டரோகத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க எதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் பொருத்தி பார்த்துங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சமூகத்தை தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். டிஃபார்ம்டு இடத்துல வரல. ஆனா அவர்களை உயர்வாக நினைத்துக் கொண்டிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சட்டங்கள், யூதர்களுக்கு என்னன்னு சொன்னா, மத்தவங்களோட தங்களுக்கு உயர்வான சட்டம் இருக்கிறதா நினைச்சாங்க. மத்தவங்க எல்லாம் ஒருத்தன் ஒரு கண்ணை புடுங்கிட்டான்னா இவன் போய் அவன் குடும்பத்தையே அழிச்சிருவான். ஒருத்தனை கொன்னா 7 பேரை கொல்லுவான். இவன் பல்ல உடைச்சிட்டான்னா அவன் மொத்த பல்லையும் கழட்டிடுவான். ஆனா தேவ கிருபை யூதர்களுக்கு என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, ஒரு கண்ணு புடுங்கினா ஒரு கண்ணு தான் புடுங்கணும். அதுதான் கிருபை. அவங்களோட கிருபை அதுதான். நீ ஒரு கண்ணை புடுங்கினா நீயும், அவன் வலது கண்ணா நீயும் வலது கண், அவன் இடது கண்ணா நீயும் இடது கண், அப்படித்தான் நீ செய்யணும், நியாயமா நடக்கணும் அப்படின்னு. இயேசு என்ன சொன்னார்னா, ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு அப்படின்ற ஷிஃப்ட அங்க கொடுக்கிறாரு. மத்தேயுல தான் உன் வலது கணத்தில் அறைந்தால்னு இருக்கும், அது பிறகு பார்ப்போம். சோ முதலாவதாக ஜீனியாலஜில அது ஒரு யூனிவர்சல் ஸ்கோப், எல்லாருக்குமான ஒரு சுவிசேஷம் இது. நீங்க அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பீரியட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்தவத்தை யூதத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா ஆக்க முயற்சித்தாங்க. அதாவது யூதர்களுக்கு ஒரு மேசியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த மேசியா வந்துட்டாரு, அதுலயே கொஞ்சம் பிரச்சனை, அது இயேசுதான் அப்படின்றத கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டாங்க, இயேசு இல்ல அப்படின்னு சொல்ல பேர் சொல்லிட்டாங்க. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா கிடையாது, இது எப்படி நீங்க புறஜாதிகளுக்கு போவீங்க அப்படின்லாம் பவுல் எல்லாம் கேட்கறாங்க. புறஜாதிகளுக்கு எல்லாம் அவரை கொண்டு போகாதீங்க, இயேசுவை ஏத்துக்கிறதுல கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இயேசுவை மேசியாவா நம்புறதுல கூட பிரச்சனை இல்லை, ஆனா அந்த புறஜாதிகளுக்குள்ள போறது நமக்கு செட் ஆகல. அப்படியே போனாலும் அவன் விருத்த சேதனம் பண்ணியிருக்கணுமே, விருத்த சேதனம் பண்ணி அவன் முறைப்படி ஞானஸ்தானம் எடுத்து இந்த யூதத்துக்குள்ள அவன் வரணும், புதுசா பிறக்கணும், புதுசா அவன் பிறந்து அதெல்லாம் உங்களுக்கு முறைகள் இருந்தது. அவன் மனப்பாடம் பண்ணணும் சில விஷயங்களை. எப்படி ஒரு நாட்டுல போயிட்டு நம்ம இப்போ ஒரு சில வருஷங்கள் இருக்கிறோம்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய சிட்டிசன் ஆகிறதுக்கு அந்த எம்பசில போய் சில விஷயங்கள் செய்யணும். அந்த நாட்டினுடைய தேசிய கீதத்தை பாடணும்,
அவங்க கேட்கிற அன்றாட வழக்கத்துல இருக்கிற சில நீங்க அந்த மொழியில பேசினாதான் மக்களுக்கு புரியும். அப்ப அந்த மொழியை நீ கற்றுக்கொண்டிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துதான் ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அல்லது அந்த சிட்டிசன்ஷிப் அவங்க வந்து தர்றாங்க. அது போல நீங்க யூத மதத்துக்குள்ள வரத்துக்குன்னு சில கோட்பாடுகள் இருந்துச்சு. இப்ப நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வரத்துக்குன்னு சில கோட்பாடுகள் இல்லையா? அறிக்கை செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சில விஷயம் வைத்திருக்கிறது போல அவங்களும் வைத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே லூக்கா இருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா யூதத்துக்குள்ள அவரால் போக முடியாது, வெளியே இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த கொர்நேலியு சம்பவம் எல்லாம் அவர் ஏன் எழுதுறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான். இங்க லூக்கா இந்த காஸ்பல் எழுதுனதெல்லாம் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமான ரட்சகர் அப்படிங்கறத எழுதுறாரு. ஏன் அவரு ஆக்ட்ஸ் எழுத வேண்டி இருந்தது? ஏன் இந்த ஒரே ஒரு புறஜாதியாகிய ஆத்தர் ஏன் ஆக்ட்ஸ் எழுதினார்னா, எப்படி இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதுன்றத அவர் தான் எழுத வேண்டிய அவசியம் ஏற்படுது. அந்த அப்பமே எல்லா சீஷர்களும் அல்லது எல்லாரும் வந்து ரிஃபார்மர் ஆயிட்டாங்கன்னா ஆகல. ஈவன் பேதுருவாலேயே வந்து உட்கார்ந்து சாப்பிட முடியல. சில பேருக்கு அந்த கஷ்டம் இருக்கும் தானே. இப்போ இறைச்சி சாப்பிடாதவங்க இறைச்சி சாப்பிட்றவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றதா அவங்களுக்கு ஒரு சங்கோஜம். இறைச்சி சாப்பிட்றவங்களையே சில பேர் ஆட்டுக்கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு பன்னிக்கறி சாப்பிட்ற நபரோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றது வந்து பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஆனா இத லெட்டர்ல வந்து இவர் செய்யறாரு, லூக்கா வந்து செய்யறாரு. அதனாலதான் ஜீனியாலஜியே வந்து மத்தேயு சொல்றது போல அவர் வந்து வெறும் யூதர்களான ராஜா கிடையாது, ஆதாம் வரைக்கும் கொண்டு போய் அவர் வந்து சேவியர் ஆஃப் த ஹியூமனிட்டி, இந்த மனுக்குலத்தை மீட்க வந்தவர் என்பதை காட்டுறார்.